பிளே ஆஃப்ஸ் போயிட்டோம், பிளே ஆஃப்ஸ் போயிட்டோம், பிளே ஆஃப்ஸ் போயிட்டோம். நான் பிளே ஆஃப்ஸ் போனேன், பிளே ஆஃப்ஸ் போனேன், பிளே ஆஃப்ஸ் போனேன். எல்லாரும் கேட்டுங்க, நானும் பிளே ஆஃப்ஸ் டீம் தான். எஸ் 4 வருஷங்க. 4 வருஷம். கடைசியில 2020 ஸ்டார்டிங்ல பிளே ஆஃப்ஸ் போனது. ஓவன் காயில் கீழ. அவரு போயிட்டு அவர் எக்ஸ்டெண்ட் பண்ணாம விட்டு 3 கோச்ச உள்ள கொண்டு வந்துட்டு நல்ல ஒரு இன்டரிம் கோச்ச கூட்டு வந்து அதுக்கப்புறமா எதுவுமே வேலைக்கு ஆகலன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஓன் கோயில கூட்டு வந்து அவரு கூப்பிட்டு வந்து எப்படியோ பிளே ஆஃப் போக வச்சோம். இதுக்கு படித்து முட்டை குடவுன்ல இருந்திருக்கலாம். அதாவது ஓன் கோயில் ஃபர்ஸ்ட் சென்னையிலே இருந்திருக்கலாம். அவரை ஃபர்ஸ்டே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தோம்னா 4 வருஷமா இவ்வளவு பின்தங்கி இருந்திருக்க மாட்டோம். ஏன்னா வந்து அப்போன்னு பார்த்து வி வேர் ஒரு ஸ்பாட்ல இருந்தோம். அதுக்கப்புறம் எப்பவுமே ஒண்ணு சொல்லுவாங்க வந்து ஒரு பேட் டிரான்ஸ்ஃபர் வந்துச்சுன்னா உங்களுக்கு 2 சீசன் பின்தங்கினு. சோ அதுக்கப்புறம் கேட்ச் அப் பண்றதுக்கு நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எப்பவுமே அது ஒரு பாலிசி தான். அது எங்க எந்த ஸ்போர்ட் இந்த ஒரு உலகத்துல கண்ட்ரில பார்த்தா கூட. சோ நம்ம வந்து ஒரு பேட் டிசிஷன் அப்பான் பேட் டிசிஷன் அப்பான் பேட் டிசிஷன், தப்பான ரெக்ரூட்மெண்ட் பிளேயர்ஸ், ஒரு மேனேஜர் ஸ்டிக் பண்ணாம இருக்கிறது, ஒரு எல்லாமே கலந்து இந்த 3-4 சீசனா லாஸ்ட் 3 சீசன்ஸா 8 வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த 3 வருஷமா. ஃபைனலி அந்த 8 தாண்டி ஆர்எஸ் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் ஃபைனலி ஆஃப்டர் 3 சீசன்ஸ் அண்ட் ஆஃப்டர் 4 இயர்ஸ். அண்ட் நம்ம மெஸ்ஸியா தட் இஸ் ஓவன் காயில். அண்ட் நேத்து வந்து மன்னிப்பு ஒரு போஸ்டோ இல்ல மன்னிப்பு என்னமோ சம்திங் சொல்லுவாங்க, அப்பாலஜி போஸ்ட், அது நான் வந்து போட்டேன். பிகாஸ் he deserves it. And most of us were like எப்படா இது வந்து ஒரு ஏன்னா ஒரு சீசன் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல இட் லுக் சுத்தமா ஓப்பே இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வந்து கோலும் ஸ்கோர் பண்ணல, ஒரு கேம் ஸ்டைல் இல்ல, என்ன பண்றோம்னே தெரியாம இருந்தோம். நம்ம லைக் டேய் என்னடா பண்றோம், நம்ம வந்து இதுக்கு நீங்க ஆறாமே இருக்கலாம்டா, அட்லீஸ்ட் ஆறாமே இருந்துச்சு தான் நாங்களாச்சும் ஒரு இதுவா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதையும் தாண்டி எல்லாத்தையும் தாண்டி வந்து லாஸ்ட் 3 கேம்ஸ் ஹவ் ஷோட் வாட் சென்னை எஃப்சி இஸ் ஆல் அபவுட். அதாவது ஒரு சிச்சுவேஷன்ல எங்களை போட்டீங்கன்னா நாங்க அங்கிருந்து மீண்டு வருவோம், சென்னையின் மீண்டும் வரா, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நாங்க நம்மளும் மீண்டு வந்து and after Punjab beating East Bengal 4-1, Chennai FC officially have locked, sealed 6th spot and வந்து we are going into the playoffs where we will be playing mostly Odisha or Goa. அந்த டீடைல்ஸ்க்கு அப்புறமா வரேன் நானு. பட் வந்து இந்த 3 வருஷம் 4 வருஷம் இந்த பட்ட கஷ்டத்துக்கு எங்கேயாவது ஒரு இது இல்லையா, ஒரு திருப்பம் இல்லையா அப்படின்னு. ஆக்சுவலா 3 வருஷம் 3 ரன் சொல்லலாம். ஏன்னா இந்த ஹாஃப் சீசனே ஒரு பெரிய டார்ச்சர் தான். ஏன்னா ஒரு பாயிண்ட்ல 2 கேம் ஜெயிச்சோம், அதுக்கப்புறம் ஒரு நிறைய தோப்போம், அது ரொம்ப இன்கன்சிஸ்டன்டா இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல லைக் கோல் அடிக்கிறதுக்கு கோல் அடிக்கிறதா என்னங்கய்யா அப்படின்னு கேட்கற மாதிரி இருந்தோம். அதுக்கப்புறம் ஒடிஷா வடிச்சு அப்புறம் ஹைதராபாத் தோத்த அப்புறம் செத்தோம் நம்ம அவனே, இதுக்கப்புறம் எங்க தேட போகுதுன்னு. ஆனா ஹைதராபாத் தோத்ததுக்கு அப்புறமா கூட லைக் தி அதர் டீம்ஸ் அரவுண்ட் அஸ் டிராப் பாயிண்ட்ஸ் ஓரளவுக்கு ஹெல்ப் ஆச்சு. லைக் இந்த பெங்களூரு, நார்த் ஈஸ்ட், நமக்கு சுத்தி இருக்கிற எல்லா டீம்ஸும் பாயிண்ட்ஸ் டிராப் பண்ணாங்க. ஸோ வந்து இட் வாஸ் நாட் மச் கிரவுண்ட் லாஸ். பட் அந்த ஹைதராபாத் லாஸ் வந்து இட் மேட் அஸ் ஃபீல் வர்ஸ். ஏன்னா வந்து அப்பயே யோசிச்சிருப்போம், ஏன்னா வந்து சே அந்த ஹைதராபாத் கேம் மட்டும் ஜெயிச்சிருந்தா அப்பயே நம்ம 6th போயிட்டு கொஞ்சம் இன்டர்நேஷனல் பிரேக் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்துக்கலாமேன்னு. அண்ட் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இப்போ ஹைதராபாத் மேட்ச் அடிச்சிருந்தோம்னா we would have been 5th. கேரளா பிளாஸ்டர்ஸ்க்கு மேல இருப்போம் நம்ம. ஏன்னா கேரளா பிளாஸ்டர்ஸ் நமக்கு 3 பாயிண்ட் தான் கம்மியா இருக்காங்க. அண்ட் ஹெட் டு ஹெட்ல நம்ம அவங்களோட பெட்டரா இருக்கும். பிகாஸ் we beat them once and we drew with them once. and அந்த ஹைதராபாத் மேட்ச் மட்டும் இப்படியோ ஜெயிச்சிருந்தோம்னா we would have actually been 5th. yeah but yeah sometimes life is all about what could have should have. அது வந்து பண்ணிருந்தான்னு சொல்லிட்டே இருக்கலாம். பட் அல்டிமேட்லி இந்த சிச்சுவேஷன் வந்துட்டோம். மேபி அது ஜெயிச்சிருந்தோம்னா ஜெயிக்காம இருப்போமா, அது என்னன்னு தெரியல. அது வந்து சம்திங் ஐ டோன்ட் நோ என்ன எதுன்னு. பட் ஒருவேளை சம்மவ் பண்ணிட்டோம், 6th ஸ்பாட்டை லாக் இன் பண்ணிட்டோம். நமக்கு ஒரு கேம் பாக்கி இருக்கு எஃப்சி கோவாவோட. அநேகமா அவங்களே தான் பிளே பண்ணுவோம் நினைக்கிறேன் பிளே ஆஃப்ஸ் தான். பிகாஸ் எஃப்சி கோவா ஆர் கரண்ட்லி சிட்டிங் 3rd அண்ட் ஒடிஷா ஆர் 4th. ஒடிஷா லாஸ்ட் கேம் வந்து ஈவன் இஃப் தே வின் தேர் லாஸ்ட் கேம் எஃப்சி கோவா மேல போவாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இல்ல போக மாட்டாங்க. கோவா 3rd.
பிகாஸ் வந்து ஹெட் டு ஹெட்ல வந்து ஒடிஷா drawn one game, FC Goa won that one ஹோம் கேம் ஜெயிச்சாங்க. ஸோ FC Goa ஆர் தேர்டு, நம்ம FC Goa தான் ஆட போறோம் பிளே ஆஃப்ஸ்ல. அது வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லை. லெட் மீ ஒரு வாட்டி டேபிள கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். Because FC Goa were on 42 points and Odisha on 39 points. Yes, FC Goa are third. FC Goa third முடிச்சிருவாங்க. Odisha will finish fourth, Kerala fifth, number sixth. So FC Goa versus Chennai FC தான் பிளே ஆஃப். அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீகர்சரா இந்த சண்டே நம்ம ஆட போறோம் FC Goa ஒரு சின்ன ஒரு ட்ரையல் மேட்ச் பண்ணி சொல்லலாம். அன்லெஸ் ஹைதராபாத் FC கேரளா அடிச்சு நம்ம FC Goa அடிச்சா நம்ம ஃபிஃப்த் போவோம், அது வேற. பட் realistically speaking, we should see Kerala beating Hyderabad because Hyderabad வந்து லிட்டரலா இந்த சீசன் வந்து ஜோன் அவுட் பண்ணிட்டாங்க. அண்ட் வந்து அவங்களோட ஒரே ஒரு வின் ஒரே ஒரு கிளீன் ஷீட் வந்து சென்னை அகைன்ஸ்டா வந்திருக்கு. அது நினைச்சா மட்டும் தான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. பட் அல்டிமேட்லி இங்க அது வந்து இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு இத்தனை வருஷமா ஒரு இருக்கிற எல்லா டார்ச்சரையும் அனுபவிச்சு ஒரு பிளே ஆஃப் போயிட மாட்டோமா அட்லீஸ்ட் பிளே ஆஃப் போயிட மாட்டோமா. ஏன்னா ஒரு 2 10 சாம்பியன்ஸ் அந்த நம்ம மறுபடியும் அந்த இதை எதிர்பார்க்க தப்பு இல்லைல்ல. வந்து ஒரு சாம்பியனா இருக்கீங்க, இத்தனை வருஷம் பிளே ஆஃப் போறீங்கன்னா நீங்க நெக்ஸ்ட் இயர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க? டிஃபால்ட்டா அகைன் நாங்க பிளே ஆஃப்ஸ் சாம்பியன்ஸா இருப்போம். அது வந்து டிஃபால்ட் செட்டிங் தான். பிகாஸ் யூ ஹவ் சீன் them do it once, I want to see them do it again or even better. So அந்த வழியில பார்க்கும்போது ஃபைனலி அட்லீஸ்ட் ஒரு சை ஆஃப் ரிலீஃப் மாதிரி அப்பாடா பிளே ஆஃப் போயிட்டோம்னான்னு. அண்ட் கால் இட் டெஸ்டினி, கால் இட் கர்மா, கால் இட் ஸ்கிரிப்ட் ரைட்டிங், கால் இட் வாட் எவர் யூ வாண்ட். அண்ட் we are there and now it's about going all the way. ஏன்னா பிளே ஆஃப்ஸ் வந்து அல்டிமேட்லி இட்ஸ் ஆன் தட் டே ஆர் இட்ஸ் ஆன் தட் டே. லைக் அந்த பிளே ஆஃப் டேல வரச்சே வந்து நாக் அவுட் கேம் தான். அதுல வந்து நீங்க ஃபர்ஸ்டா இருக்கலாம், சிக்ஸ்தா இருக்கலாம், ஃபோர்த்தா இருக்கலாம், எத்தனை பொசிஷனாலும் இருக்கலாம். அன்னைக்கு நீங்க பர்ஃபார்ம் பண்றது தான் இது. அண்ட் வந்து நம்ம பிளே ஆஃப் ஹிஸ்டரி வந்து கோவாவோட நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் கிடையாது. எல்லாருக்கும் நம்ம எல்லா சென்னை எஃப்சி ஃபேன்ஸ்க்கும் நம்ம கோவாவோட பிளே ஆஃப் ஹிஸ்டரின்னு நமக்கு தெரியும். ஸோ அதையும் இந்த வாட்டி ரெப்ளிகேட் பண்ணிட்டு let us go all the way. So finally playoff settings most likely FC Goa versus Chennai FC 3 versus 6 and Odisha versus Kerala Blasters 4 versus 5. அதுக்கு அப்புறமா வந்து மும்பை சிட்டி this is as things stand. Of course things could change or not, அது வந்து பார்த்து தெரியும். But as things stand, Mumbai City FC will be playing 4 versus 5 or a winner over 2 legs, and Mohan Bagan will be playing the winner of Goa versus Chennai over 2 legs. So இப்போதைக்கு அப்படி இருக்கு. And Mohan Bagan வந்தாங்கன்னா I feel we can beat Mohan Bagan over 2 legs, and then it's first I think we first go அடிக்கணுங்க. அவே அதுக்கப்புறம் we'll see what happens after that. But all Chennai fans fulla celebration இது மோர்ல இருங்க. of course Goa வந்து away travel கன்ஃபார்ம் ஆச்சுன்னா டிக்கெட்லாம் போட்டு ஜாலியா போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோட கோவா ட்ரிப் போறீங்களோ இல்லையோ கண்டிப்பா சென்னை எஃப்சி ஃபேன்ஸோட கோவா ட்ரிப் பண்ணுங்க. ஜாலியா இருங்க, என்ஜாய் பண்ணுங்க. பிகாஸ் திஸ் இஸ் த டைம் டு என்ஜாய் ஆஃப்டர் 4 years ஆஃப் பெயின் அண்ட் வலி. அண்ட் அதோட மேக் ஷூர் யூ லைக் திஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிபி டாக்ஸ் வெரி க்ளோஸ் டு 2000 சப்ஸ்கிரைபர்ஸ். இன்னும் அரௌண்ட் 45 சம்திங் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் 2000க்கு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கம்மியா. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோஸ் பண்ணேன் சென்னை எஃப்சி பத்தி, வாட்ஸ் அலாங்ஸ் எல்லாமே பண்றேன் நானே டிஸ்பைட் ஆஃப் மை யூஎஸ் டைம் ஷெட்யூல். ஸோ ஐ ட்ரை டு பி மோர் ரெகுலர்லி நான் ஒன்றும் பண்ண ட்ரை பண்றேன். அண்ட் உங்க சப்போர்ட் வந்து இன்னைக்குமே நான் வந்து கண்ணன் பட்டிருக்கேன். அண்ட் கூட இன்னொரு வீடியோல லைவ்ல உங்க எல்லாம் சந்திக்கிறேன். அண்ட் வந்து முக்கியமா சாட்டர்டே வந்து நான் வந்து பிளே ஆஃப் செலிப்ரேஷன் ஸ்ட்ரீம் பண்ணி பண்ணுவேன். ஒரு ஜாலியான ஸ்ட்ரீம். எல்லாரும் மறக்காம இருங்க. ஸ்ட்ரீமர் லிங்க் போறேன், மறக்காம ஜாயின் பண்ணிடுங்க. வாங்க ஜாலியா என்ஜாய் பண்ணலாம், செலிப்ரேட் பண்ணலாம். And until next time, this is me, PB Talks, signing out.